Good evening everyone. இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் போயம் டாபிக்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். I have written just poem topics on the board because we don't have enough place to write the author's name. So I just mentioned their date of birth and died. அந்த ஆத்தர்ஸ் நேம் எழுதுறதுக்கு போர்டில் இடம் இல்லை, அதனால் நான் அவங்களுடைய பிறந்த வருஷமும் இறந்த வருஷம் அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் போயத்தோட டைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஐ டிடன்ட் மென்ஷன் ஆன் த போர்டு தேர் நேம் சார், ஐ மீன் ஆத்தர்ஸ் நேம். அது வந்து நான் மென்ஷன் பண்ணல. த ஃபர்ஸ்ட்டு போயம் இந்த லைஃப், அதுலேருந்து அந்த டாப்பிக்லேருந்து யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இட் ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் அவர் லைஃப். நம்மளோட லைஃப் பற்றி ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஹென்ரி வேன் டைக்னு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக சொல்கிறேன். தென் த கிரம்பிள் ஃபேமிலி, கிரம்பிள்னால் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, புலம்புற குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு கெனடியன் விமன் ரைட்டர் எழுதியிருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் இயர் 1874, இறந்தது வந்து 1942. மான்ட்கோமெரி அவங்க பேர். தென் ஐ ஆம் எவ்ரி விமன், இது வந்து ரகி நாரியேனி ஷிர்கே அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதியிருக்காங்க, ஒரு விமன் ஆத்தர். அது வந்து உமனோட கேரக்டரிஸ்டிக் பற்றி தான் பேசும். அடுத்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், இதுவும் சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிற கதைகள் மாதிரி தான். இது வந்து ஈசாப்பு ஸ்டோரிஸ்னு அதுலேருந்து எடுத்திருக்காங்க. 620 564 வாழ்ந்த ஒருத்தர், அவர் சொன்ன கதைகள், அதுலேருந்து ஒரு கதை தான் இது. அடுத்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ், இட் ஹாஸ் ரிட்டன் பை ருட்யார்ட் கிப்ளிங். ஹீ இஸ் ஆல்சோ இந்தியன் ஆத்தர். அவர் பிறந்தது 1865 அண்ட் டைட் ஆன் 1936. ஸோ மிஷின்ஸை வந்து இஃப் வி ட்ரீட் த மிஷின்ஸ் லைக் அவர் சில்ட்ரன், it will be okay. But when we treat the machines our masters like our masters, definitely it will ruin our life. இதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸோட கான்செப்ட். மிஷின்ஸ் வந்து குழந்தைங்களா தான் யூஸ் பண்ணணும், மாஸ்டர்ஸ் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த போயத்தோட கான்செப்ட். தென் இட் வில் ruin our life அப்படின்னு சொல்கிறாரு. நோ மென் ஆர் ஃபாரின், இட் ஹாஸ் ரிட்டன் பை இங்கிலீஷ் ஆத்தர். இங்கிலீஷ் ஆத்தர் தான் எழுதியிருக்காரு. 1918 பிறந்து 2009 இருந்திருக்காரு. இங்கே யாரும் அந்நியர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். எல்லாருமே சேம் தான், இங்கே வாழ்கிற எல்லோரும் சேம் தான் அப்படிங்கிறது தான் அந்த போயத்தோட கான்செப்ட். நோ மென் ஆர் ஃபாரின், யாரும் இங்கே அந்நியர்கள் கிடையாது, எல்லா நாடும் ஒன்று தான், இங்கே எல்லாரும் ஒரு இனம் தான் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இந்த ஹவுஸ் ஆன் ஏம் ஸ்ட்ரீட் வந்து ஒரு த்ரில்லர் போயம் மாதிரி இருக்கும். அது ஒரு விமன் ரைட்டர் எழுதியிருக்காங்க ஃப்ரம் அமெரிக்கா. தட் இஸ் அதோட கான்செப்ட் வந்து என்ன, சும்மா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு எழுதியிருக்காங்க. ஒரு வீட்டை பற்றி, ஒரு மிஸ்டீரியஸ் ஹவுஸை பற்றி எழுதியிருக்காங்க. இதுதான்